கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில இருக்க புத்த பகவானோட புனித தந்த தாதுவை பார்க்க மக்கள் ஏன் கூட்டம் கூட்டமா போய் பாக்குறாங்கன்னு தெரியுமா? அந்த புனித தந்த தாதுவை நேரடியா கண்டு வழிபடுறதுக்கான சந்தர்ப்பம் 16 வருஷங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கு. இத பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். புத்த பகவானோட இடது தந்த தாது, அதாவது புத்தரோட புனித பல் இலங்கைக்கு கொண்டு வரப்படுறதுக்கு முன்னதா கலிங்க தேசத்தை ஆட்சி செய்த குகசீவ மன்னரோட பொறுப்புல இருந்தது. இந்த புனித சின்னத்தை பாதுகாத்து வழிபாடுகளை நடத்துற பணி அந்த மன்னரோட மருமகனான இளவரசன் தந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர் வேற யாரும் இல்ல, இளவரசி ஹேமமாலாவோட கணவர். குகசீவ மன்னர் கிட்ட இருந்து புனித தந்த தாதுவை கையகப்படுத்துறதுக்கான போர் ஆரம்பமானதால குகசீவ மன்னரோட கட்டளைக்கு அமைய இளவரசர் தந்த தன்னோட மனைவியான இளவரசி ஹேமமாலாவோட புனித தந்த தாதுவை எடுத்துக்கிட்டு இலங்கை மன்னன் கீர்த்தி ஸ்ரீ மேகவர்ணன் ஆட்சி காலத்துல நாட்டுக்கு வந்துட்டாரு. 310ஆம் ஆண்டுல இளவரசி ஹேமமாலா தன்னோட கூந்தலுக்குள்ள பாதுகாப்பா மறைச்சு எடுத்துக்கிட்டு வந்த புனித தந்த தாதுவை இன்னைக்கும் புத்த பகவானோட உயிரோட்டம் உள்ள புனித சின்னமா பௌத்த மக்கள் வழிபடுறாங்க. 1715 வருடங்களுக்கு முன்ன முதலாவது ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தல் நடந்தது. இறுதியா இந்த புனித சின்னத்தை 2009ஆம் ஆண்டு நேரடியா தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட புனித தலமான ஸ்ரீ தலதா மாளிகையில கௌதம புத்தரோட புனித தந்த தாது பொதுமக்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இத பார்க்க நாடு முழுக்க இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்து வர்றாங்க. ஏன்னா தங்களோட வாழ்நாள்ல ஒரு நாளாவது இத பாத்திர மாட்டோமா அப்படின்ற பௌத்த மக்களோட வேண்டுதல் தான். தலதா மாளிகையில புனித தந்த தாதுவ வழிபட வர்ற பக்தர்களுக்கான இந்த சிறப்பு கண்காட்சி 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 27ஆம் தேதி வரை நண்பகல் 11:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மக்கள் பார்வைக்காக நடைபெறுது. இந்த கண்காட்சிக்காக ஏராளமான பக்தர்கள் வருகை தரதால பக்தர்களோட சன நெரிசலை குறைக்கிற வகையில விசேட போக்குவரத்து வசதி, சிறப்பு ரயில் சேவைகள், மக்களோட பாதுகாப்பு, குடிநீர், சுகாதார வசதிகள், கழிவு முகாமைத்துவம்னு பல விசேட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சியையும் அங்கு குவிஞ்சிருக்க மக்களை பார்க்கும் போது இதுல அரசியல் பின்னணி இருக்கிறதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையா வச்சுதான் இந்த மறைமுகமான கண்காட்சி நடைபெறதாகவும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இங்க வந்திருக்க பக்தர்கள் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்க முஸ்லிம் பள்ளிவாசல் நிர்வாகம் இடம் வழங்கியிருந்தமை தொடர்பான செய்திகளை பார்க்கும் போது மக்கள் கிட்ட எந்த பேதங்களும் இல்லைன்னு தெளிவா தெரியுது.